கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, தேவன் தமது பிள்ளைகளுக்கு ஆயத்தம் பண்ணின நன்மைகள் சாத்தான் ஒருபோதும் பறித்து கொண்டு போக முடியாது. ஆமேன். யாத்திராகமம் 1:21 மருத்துவச்சிகள் தேவனுக்கு பயந்ததினால் அவர்களுடைய குடும்பங்கள் தழைக்கும்படி செய்தார். அன்புக்குரியவர்களே, ஆகாத காரியத்தை செய்ய வேண்டும் என்று சத்துரு தூண்டிவிட்ட போதும் அந்த தூண்டுதலுக்கு இடம் கொடாமல் பரலோகத்திலிருந்து தேவன் கண்ணோக்கி பார்க்கிறார் என்ற தெய்வ பயத்தோடு உழைத்த அன்பு சகோதரிகளை ஆண்டவர் அளவில்லாமல் ஆசீர்வதித்தார். அந்த கிராமத்தில் எத்தனையோ குடும்பங்கள் இருந்தது. ஆனால் இந்த 2 சகோதரிகளின் குடும்பம் தழைத்த விருட்சம் போல, கனிவுள்ள விருட்சம் போல, ஓங்கி வளர்ந்த நிழல் உள்ள விருட்சம் போல ஆசீர்வாதமாய் உயர்ந்து நின்றது. காரணம், மனசாட்சிக்கு பயந்து அவர்கள் வேலை செய்ததினாலும், தேவனுடைய பிள்ளைகளுக்கு உதவிக்கரம் நீட்டினதினாலும் தேவன் அவர்கள் பட்சம் நின்று அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை கைவிடாமல் அவர்களை காப்பாற்றி அவர்களை ஆசீர்வதித்தார். உண்மைதான், மனிதன் விரும்புவதை நாம் செய்யாமல் கர்த்தர் விரும்புவதை நாம் செய்து கர்த்தரை எப்போதும் கனப்படுத்தும் போது, பிரியப்படுத்தும் போது எந்த சூழ்நிலையிலும் தமது பிள்ளைகளை அவர் கைவிடவே மாட்டார். தமது பிள்ளைகளுக்காக குரல் கொடுத்து தமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து அவர் சமுதாயத்திலே, குடும்பத்திலே அவர்களை உயர்த்துகிறார். இந்த காலை வேளையிலே நாமும் இந்த சகோதரிகளைப் போல தேவன் விரும்புவதை செய்து தேவனுக்கு பயந்து வாழ்ந்து அவர் தருகிற ஆசீர்வாதங்களை பெற்று தழைத்து ஓங்குகிற விருட்சம் போல வளருவோம், கனி கொடுப்போம். ஆமேன். ஜெபிப்போம். எங்கள் பரலோகத்தின் பிதாவே, இந்த காலை வேளையிலும் அந்த 2 சகோதரிகளின் குடும்பம் உமக்கு பயந்ததினால் தழைத்து வளர்ந்தது போல இப்பொழுதும் ஜெபத்தில் இணைந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுடைய குடும்பம், வாழ்க்கை தழைத்து ஓங்கி வளர்கிற விருட்சம் போல ஆசீர்வதிக்கப்படுவதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஆமென்.